வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா. நாங்கள்லாம் வெந்தயம்னு சொல்லுவோம். நிறைய பேர் நீங்கள்லாம் வெந்தயம் சொல்கிறத தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி ஒரு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், எப்படி பண்ணிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஜீரகமும் எடுத்துக்கலாம், வறுக்கணும். இந்த வெறும் வெறும் கடாயில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே எடுத்துடலாம். இங்கே நான் நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் பொடியாக கட் பண்ணிடுது, கருவேப்பிலை, டொமேட்டோ ஒன்று தான் போட்டுருக்கேன், மஞ்சப்பொடி, பெருங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று. இது காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் அதிகம் இருக்காது. இது எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றிடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம், கல் உப்புது. நான் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய்லேருந்து எடுத்தால் போகிறோம். கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை புழிஞ்சு எடுத்தது தான். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயமும் சீரகமும், அது அத்தனையும் போட வேண்டாம், 1 டீஸ்பூன் போட்டு இறக்கினா போதும், சரியா இருக்கும். ஸோ வெந்தய குழம்பு இஸ் ரெடி. இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுன்னு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சூடான சாதம், அதில் நான் இங்கே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சாதத்தில் இந்த குழம்பை விட்டுக்கணும், வெந்தய குழம்பை. சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம் வடம் அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல மேட்ச்சு. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் என்ன, அவ்வளோதான், அள்ளி சாப்பிட்ற வேண்டியதுதான்.